டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ரோல் மாடல்களை சமூக வலைதளங்களில் தேடாதீர்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆளுநரால் கிடப்பில் போடப்பட்ட மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தன் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தனர். இதன் மூலம் முதலமைச்சர் மாநில சுயாட்சியை மீட்டுள்ளதாக அவருக்கு பாராட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த சிறப்பான தீர்ப்பால் பூனைக்கு மணி கட்டி உள்ளனர் என்றும், குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்தது மிகப்பெரிய வெற்றி என்றும் பேசினார். நாம் ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடித்துள்ளோம் என்றும், பிரதமர் தனது உரிமைகளை குடியரசுத் தலைவர் எடுத்தால் தாங்கிக் கொள்வாரா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அடுத்து கிடைத்த நம்பிக்கையால் மாநில சுயாட்சியை மீட்டெடுக்க ஒரு குழுவை அமைத்துள்ளதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். கல்விதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை, அதுதான் யாராலும் பிடிக்க முடியாத சொத்து என கூறிய முதலமைச்சர், ரோல் மாடல்களை வலைதளங்களில் தேடாதீர்கள், சமூக வலைதளங்கள் என்பது ஒரு பொழுதுபோக்கு மட்டுமே என்றும், படிக்காமல் ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கலாம் என எண்ண வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். எந்த தடை வந்தாலும் அதை முறியடித்து வெற்றி கொள்வோம் என்றும், நிச்சயம் மாணவர்களை படிக்க வைப்போம் என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். தங்களுக்கு எந்த மிரட்டலும் இல்லை என்றும், மிகுந்த மகிழ்ச்சியோடுதான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததாகவும் இபிஎஸ் கூறினார். திமுக அரசை கண்டித்து சென்னை தியாகராய நகரில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய இபிஎஸ், தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது என அமித்ஷா கூறியதை சுட்டிக்காட்டிய இபிஎஸ், தங்கள் கூட்டணி வலிமையான வெற்றி கூட்டணி என்றும், இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பாஜகவின் மிரட்டலுக்கு பயந்துதான் இபிஎஸ் கூட்டணி வைத்ததாக விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. NCERDC எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக கல்வித்துறை அதிகாரிகள் PM ஸ்ரீ திட்டம் மற்றும் மும்மொழி கொள்கைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். டெல்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மும்மொழி கொள்கை இந்துத்துவா கொள்கையாக உள்ளது என்றும், சமஸ்கிருதம், ஹிந்தியை திணிப்பதற்குத்தான் ஒன்றிய அரசு முயற்சி செய்வதாகவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழகத்தில் இன்று கத்திரி வெயில் தொடங்குகிறது. கோடை வெப்பத்தின் தாக்கம் உச்சத்தை எட்டி வரும் நிலையில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்குகிறது. 25 நாட்கள் இது நீடிக்கும். இந்த நாட்களில் வழக்கத்தை விட மிக உக்கிரமாக வெப்பம் நிலவும். தற்போது 8 இடங்களில் வெப்பம் சதம் அடித்துள்ளது. இந்த சூழலில் அக்னி நட்சத்திர காலங்களில் மேலும் வெப்பம் அதிகரிக்கும். இதனிடையே வரும் 9ஆம் தேதி மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் பலத்த முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தேமுதிகவில் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனுக்கு பதவி அளித்திருப்பது நிர்வாகிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் எம்எல்ஏக்கள் அனகை முருகேசன், நல்லதம்பி ஆகிய இருவரும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். தருமபுரியில் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற தேமுதிக பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனுக்கு இளைஞரணி செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. பொதுச் செயலாளராக பிரேமலதா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். பொருளாளராக சுதீஷ் மீண்டும் தேர்வானார். இந்த நிலையில் எந்த பதவியும் வழங்கப்படாததால் முன்னாள் எம்எல்ஏ அனகை முருகேசன் கடும் அதிர்ச்சியில் கட்சியில் இருந்து விலக தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் இளைஞரணி செயலாளர் பொறுப்பு பறிக்கப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி தன்னை கட்சியிலிருந்து நீக்கிவிடுங்கள் என பிரேமலதாவிற்கு கடிதம் எழுதியிருப்பது தேமுதிகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிரானைட் முறைகேடு தொடர்பாக முன்னாள் IAS அதிகாரி சகாயத்திற்கு ஏதேனும் அச்சுறுத்தல் இருந்தால்
அவருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என காவல்துறை உறுதி அளித்துள்ளது. முன்னாள் IAS அதிகாரி சகாயம் கிரானைட் ஊழலை கண்டுபிடித்து அதை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்டார். மேலும் அது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டார். இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் அதில் சகாயம் ஆஜராகாமல் இருந்து வந்தார். அச்சுறுத்தல் இருப்பதால் அவர் ஆஜராகவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சகாயம் நீதிமன்றத்தில் எந்தவித அச்சமும் இன்றி சாட்சியங்களை அளிக்கலாம் என்றும் அச்சுறுத்தல் இருப்பின் போதிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணி மக்கள் பேராதரவுடன் மாபெரும் வெற்றி பெறும் என திருமாவளவன் பேசினார். அம்பேத்கர் பிறந்த நாள் மற்றும் பாதுகாப்புத்துறை நிலை உறுப்பினராக நியமிக்கப்பட்ட திருமாவளவனுக்கு பாராட்டு விழா சென்னை ஆவடியில் நடத்தப்பட்டது. அம்பேத்கர் தேசிய தொழிலாளர் சங்கம், பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சங்கம் இணைந்து இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தன. இதில் பேசிய தொல் திருமாவளவன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்படும் என பிரதமர் தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டார். தற்போதுள்ள சூழ்நிலையில் 2031ஆம் ஆண்டுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வாய்ப்புள்ளதாகவும், அதுவரை பாஜக அரசு நீடிக்குமா என்றும் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். மருத்துவ இளங்கலை படிப்பிற்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. இதற்காக 5453 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் 13 இடங்களில் மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 23 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் தேர்வு 5 மணிக்கு நிறைவடைகிறது. இதனையொட்டி தேர்வு மையங்களில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வு இன்று நடைபெற உள்ள நிலையில் தேர்வுக்கு முன்னதாக வினாத்தாள்களை பார்க்க முடியும் என சில லிங்குகள் சோசியல் மீடியாக்களில் வலம் வருவதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 165 டெலிகிராம் சேனல்கள், 32 இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் இந்த வகை தகவல்களை பரப்புவதாக சைபர் கிரைமில் தேசிய தேர்வு முகமை புகார் அளித்துள்ளது. கடந்த ஆண்டு நீட் வினாத்தாள் லீக்கான விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. சென்னை, நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் உள்ள மீன் மார்க்கெட்டுகளில் மீன்களின் விலை இன்று கணிசமாக உயர்ந்தது. கடந்த வாரம் 1 கிலோ 1330 ரூபாய்க்கு விற்பனையான சீலா 1600 ரூபாய்க்கு இன்று விற்பனையானது. இதேபோல் பாறை, ஊளி மீன்கள் கிலோ 700 ரூபாய்க்கும், நண்டு ரூபாய் 800க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையிலும் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.